தயவு செய்து ரவிமோகன தனிமையில விட்டுருங்க. அவர பார்க்கவே ரொம்பவும் களப்படைஞ்சு சோர்ந்திருக்கிற மாரி தெரியுது. அவருடைய நல்ல மனசுக்கு அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அவருடைய முகத்த பார்க்கவே எனக்கு ரொம்பவும் பரிதாபமா இருக்குது. எவ்வளவு பெரிய ஆக்டர், எவ்வளவு அழகான ஒரு பெர்சன் லைஃபோட கரியரோட உச்சத்துக்கு போக வேண்டிய இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பிரச்சனையில எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி மனநிலை இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவர தனிமையில விடுறது மட்டும் தான் நாம அவருக்கு செய்யற ஒரு நல்ல விஷயமா இருக்கும். தயவு செய்து மக்கள் கருத்து தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல கணவன் மனைவி விஷயத்துல கருத்து தெரிவிச்சு அவரை நோகடிக்கிறத விட்டுருங்க. தயவு செய்து அவருக்கு ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறத கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நடிகை அம்பிகா ரவிமோகனுக்கு ஆதரவா பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளா போகுது. அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னுடைய பசங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. பவுன்சர்ஸ் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஃபோன் பேச விட மாட்டேங்கிறாங்க. பொதுவெளியில் அவங்கள பார்க்க முடியல. எப்போ பாரு அவங்க ஃபாரின் ட்ரிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைங்களை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க அவங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் வருத்தத்துடன் தெரிவிச்சிருந்தாரு ரவிமோகன். அது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் இந்த 14 இயர்ஸாக என்னுடைய குழந்தைங்க பிறந்ததுலேருந்து ஆர்த்தி ரவியோட எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய பசங்களோட எக்ஸ்பென்ஸு எல்லாத்தையுமே நான் தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என்னையே இன்னைக்கு என்னுடைய குழந்தைங்களை பார்க்க விடாம பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, என் பேர்ல இன்னைக்கு ₹1 கூட நான் சேர்த்து வைக்கல. என்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து நான் சம்பாரிச்ச மொத்த பணமுமே அன்னைக்கு ஆர்த்தி ரவி கிட்ட தான் இருக்கு. ஈவன் எல்லா அக்கௌண்ட்டையும் மெயின்டைன் பண்றது அவங்க தான். அவங்க ஃபேமிலியில நடிச்ச படங்களா இருக்கட்டும், நான் வெளியில நடிச்ச படங்களா இருக்கட்டும், மொத்த படத்துக்குமே ஆட் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்துக்குமே என்னுடைய வருமானத்தை நான் கொண்டு போய் ஆர்த்தி ரவி கிட்ட தான் கொடுக்குறேன். என் பேர்ல இன்னும் ₹1 கூட கிடையாது. ஆனா இந்த கடன் இன்னைக்கு இருக்கிறத நான் தான் சமாளிச்சு இருக்கேன். அவங்களுக்கு அலுமினி கொடுக்கறதா இருந்தாலும் அதை நான் தான் கொடுக்கணும். மந்த்லி எக்ஸ்பென்ஸ் குழந்தைங்களுக்கானது எல்லாமே நான் தான் கொடுக்கணும். ஆர்த்தி ரவி இந்த மாதிரி ரொம்ப மோசமான இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த விஷயமே கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் போன அப்புறம் தான் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய அம்மா, என்னுடைய அண்ணா கிட்ட இருந்து பிரிச்சது மட்டும் கிடையாது, இன்னைக்கு என்னுடைய குழந்தைங்க கிட்ட இருந்து கூட என்னை பிரிக்க முயற்சி பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணு என்னுடைய வாழ்க்கையில என்னை புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களையும் பேசி துரத்திட்டீங்க. இன்னைக்கு இன்னும் உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும், நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ரவிமோகன் பேசின விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் கிடையாது, நிறைய நடிகைகள் அவருக்கு ஆதரவா பேசியிருந்தாலும் அவர் பேசின விஷயங்களுக்கு கண்டனம் தெரிவித்து சில ஆக்டர்ஸ் பேசியிருக்காங்க. அந்த வகையில அவருக்கு ஆதரவா நடிகை அம்பிகா பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளா இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் ரவிமோகனை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்பவும் களைப்பா சோர்வடைஞ்ச மாதிரி தெரியுது. எனக்கு அவரை ஜெயம் ரவியா மட்டும்தான் தெரியும். அவ்வளவு ஸ்வீட்டான ஒரு கைண்டான பர்சன். அது மட்டும் கிடையாது, அவருடைய அண்ணாவையுமே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப நல்ல வளர்ப்பு. அது மட்டும் இல்லாமல் டிசிப்ளினான ஃபேமிலி. ரவிமோகனை பற்றி சொல்லணும்னா அவருடைய மனசு அவ்வளோ தங்கம். அவருடைய மனசுக்கு அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். தயவு செய்து நாம் அவருக்கு பண்ணுற ஒரே விஷயம், அவருடைய பிரச்சனைகளுக்கு கருத்து தெரிவிக்கிறத விட்டுட்டு அவரை கொஞ்சம் தனிமையில் விட்டுருங்க. ஒரு மனுஷனை பேசியே கொண்ட பாவம் நமக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நடிகை அம்பிகா பேசியிருக்காங்க.